ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு 10th சமச்சீரில் எக்ஸாம்பிள் 2.38 பார்க்க போகிறோம். The houses of a street are numbered from 1 to 49. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரீட்டில் ஹவுசஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டயக்ராம் பாருங்கள் புரியறதுக்கு 1, 2, 3 இதே மாதிரி இருக்குது. லாஸ்ட் லெவலில் இருக்குது 49 இருக்குது. நெக்ஸ்ட், the செந்தில் house is numbered such that. அப்ப செந்தில்னு ஒரு ஹவுஸ் இருக்கு. அந்த ஹவுஸ் வந்து நமக்கு என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, the sum of the numbers prior to the செந்தில் house. என்ன சொல்லியிருக்காங்க, prior to the செந்தில் ஹவுஸ்னா செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி வரைக்கும் is equal to the sum of the numbers of the houses following செந்தில்ஸ் ஹவுஸ். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி உள்ள நம்பர் அது சம் பண்றதுக்கு அதுக்கு இருக்கிற சம் செந்தில் ஹவுஸ்க்கு ஆஃப்டர் இருக்கிற சம் பண்றது ஈக்குவலா இருக்குன்றாங்க. இப்ப இந்த செந்தில் ஹவுஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியாதனால நம்ம இங்க ஒரு எக்ஸ்னு அசீம் பண்றோம். இப்ப பாருங்க, செந்திலோட ஹவுஸ் வந்து எது எக்ஸ்னா, அப்ப செந்திலோட ஹவுஸ்க்கு முன்னாடி நம்ம என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் சொல்லலாம். அப்ப முன்னாடி நம்ம ஹவுஸ் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் மைனஸ் ஒன். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஓகேவா? இப்ப இதுதான் நம்மளுக்கு செந்திலோட ஹவுஸ். இது வந்து செந்திலோட ஹவுஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, செந்திலோட ஆஃப்டர் ஹவுஸ் நமக்கு அடுத்த செந்திலோட அடுத்த நம்பர் ஹவுஸ் என்னவா இருக்குன்னா, ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப இங்க ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும், இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்குமா, இங்க என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் 2 இருக்குமா, அதே இங்க என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கணும். ஃபைண்ட் த செந்தில்ஸ் ஹவுஸ். அப்ப செந்திலோட ஹவுஸ் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, இதுதான் நம்மளுக்கு என்னது, செந்திலோட ஹவுசஸ் நம்பர் எக்ஸ். ஆஃப்டர்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், பிஃபோர்லாம் ஒன்று குறைஞ்சிட்டே வரும். ஏன் அதே மாதிரி எழுதியிருக்கோம்னா, இங்க ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்ஸ் பாருங்க, த சம் ஆஃப் த செந்தில்ஸ் prior to செந்தில்ஸ் ஹவுஸ் என்னது, ப்ரீவியஸ் ஹவுஸ். அப்ப செந்திலோட ப்ரீவியஸ் வரைக்கும் சம் பண்ண சொல்றாங்க. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா இங்க என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 2 + எக்ஸ் மைனஸ் 1 சம் பண்றாங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, the sum of the houses, sum of the numbers of the houses following செந்தில் ஹவுஸ். அப்ப சம் பண்றாங்க. அப்ப சந்தியோட ஃபாலோயிங் ஹவுஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணா ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப கிவன் நம்பர் செந்திலோட ஹவுஸ் நம்ம என்னன்னு அசீவ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். அப்ப சொல்யூஷன், லெட் த செந்தில் ஹவுஸ் நம்பர் பி, நம்ம என்னென்ன வச்சிருக்கோம், அசீவ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இப்ப கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க, கிவன் கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. த சம் ஆஃப் த செந்தில்ஸ், so the sum of the numbers prior to the செந்தில் ஹவுஸ். அப்ப செந்திலோட முன்னாடி ஹவுஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1. அப்ப இதுல இருந்து சம் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து செந்திலோட பிஃபோர் ஹவுஸ் இருக்கு சம் பண்ண சொல்றாங்க. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா. செந்திலோட முன்னாடி ஹவுஸ் நம்பர் என்ன, எக்ஸ் மைனஸ் 1. அப்ப இது சம் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? that is equal to. அப்ப என்னது, equal to. அப்ப equal to போட்டுட்டேன். இப்ப equal to நால equal to போட்டேன். இங்க சொல்ல the sum of numbers of the செந்தில்ஸ் following of the houses following செந்தில் house. அப்ப செந்திலோட following houses சம் பண்ண சொல்றாங்க. that is ஈக்குவலா இருக்குன்றாங்க. அப்ப செந்திலோட following houses என்ன இருக்கு, இதுதான் x plus 1, இங்க என்ன இருக்கு, x plus 2 so on. லாஸ்ட் என்ன இருக்கு நம்மளுக்கு 49. இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்குன்றாங்க. அப்ப இந்த கண்டிஷன் வச்சுட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இப்ப 1 பிளஸ் இதை நான் ஒன்றும் பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே எழுதிக்கிறேன், பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இப்ப பாருங்க, இதை நான் என்ன பண்ண போறேன், இது ஒரு சீரியஸ் இருக்கு. இந்த அர்த்தமெட்டிக் சீரியஸை நான் ஒரு வேலை எழுத போறேன். பாருங்க, இப்ப பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3 இருக்கா. இப்ப இந்த சீரியஸ் வந்து ரெண்டா பண்ண போறேன். பாருங்க, இந்த இருக்கிற நம்பரை நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அப்ப இங்க எத்தனை இருக்கு, மொத்தம் 49 வரைக்கும் நம்பர் இருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து நம்மளுக்கு பிஃபோர் என்ன இது இருக்கு, இது இருக்குது. அது வரைக்கும் நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் பண்ண நம்மளுக்கு இது கிடைச்சிருமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், இதை டோட்டலா எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம்.
இது வரைக்கும் எடுத்து ஆட் பண்றோம். அந்த ரெண்டு டோட்டலையும் இதையும் சப்ராக்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த பார்ட் கிடைக்கும். அந்த மாதிரி எழுதுறோம். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் எழுதிக்கலாம் இங்க. அப்ப இந்த 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 49. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? இந்த டோட்டலா எடுத்திருக்கோம். நம்மளுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் தேவை? இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. அப்ப அந்த பிஃபோர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும்? மைனஸ் ஆஃப் பிஃபோர். நம்மளுக்கு இங்க என்ன சீரிஸ் இருந்து x + 1. அப்ப x + 1க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? x. அப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. அதை சப்ராக்ஷன் பண்ண போறோம். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா பிஃபோர் என்ன இருக்கு? x. ஓகேவா? இந்த சீரியஸை நம்ம இந்த மாதிரி ரெண்டு சீரியஸா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்பதான் நம்மளுக்கு சம் கொஞ்சம் ஈஸியா வரும். பாருங்க, புரியுதா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு சீரியஸ் எப்படி எழுதுனேன்? இந்த சீரியஸை பிரிச்சு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டோட்டலா எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த சீரியஸ் வேணா இது பிஃபோரா சப்ராக்ஷன் பண்ணணும். இப்ப இந்த சீரியஸை நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி பிரிச்சு ரெண்டு டைப்ல எழுதுறோம்னா, ஒரு ஈஸியானது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோட்டலா இதுல நம்மளுக்கு 49 வரைக்கும் லென்த் இருக்கு. இதோட லென்த் எவ்வளவு? டோட்டல் 49. இப்ப நம்மளுக்கு இது ஒரு பார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா 20 தெரியுதுன்னா, அப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு 20 லென்த் இருந்துச்சுன்னா, அப்ப நம்மளுக்கு இது எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லிட முடியும். எவ்வளவு இருக்கும்? 29. ஓகேவா? இப்ப இந்த 29 நான் இப்படி வேல் எழுதலாமா? எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன? 29. இந்த 29 நான் எப்படி எழுதலாம்னா, இந்த டோட்டல் லென்த் எப்படி எழுதலாம்? டோட்டல் லென்த் எவ்வளவு? 49. இதுக்கு பிஃபோர் இருக்கிறது எவ்வளவு லென்த்தையோ? பிஃபோர் இருக்கிறது 20. அப்ப இப்படி எழுதலாமா? இந்த 29 என்ன பண்ணலாம்? இப்படி பிரிச்சு எழுதலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்ப செந்திலோட ஹவுஸ் நம்பர் இப்ப என்ன நம்மளுக்கு வச்சிருக்கோம்? x. அப்ப இதுக்கு ஆஃப்டர் இதோட லென்த் எவ்வளவு? 29 வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து x + 1 எழுதி இருக்கிறத நான் இப்படி எழுதுறேன். அப்ப டோட்டலா எழுதிக்கிட்டேன். அது 49 வரைக்கும் இருக்கு. அப்ப அது பிஃபோர் இருக்கிற செந்தில் ஹவுஸ்க்கு பிஃபோர் இருக்கிறத என்ன பண்ணணும்? நம்மளுக்கு சப்ராக்ஷன் பண்ணணும். அதனால இந்த செந்தில் ஹவுஸ் இதுக்கு செந்தில் ஹவுஸ் வரைக்கும் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கொஞ்சம் சம் ஈஸியா புரியும் இந்த வே எழுதுறது. ஓகே, இப்ப பாருங்க, இங்க ஒரு சீரிஸ் இருக்காது. இந்த சீரிஸ் என்னது? ஒரு அரித்மெட்டிக் சீரியஸ். அப்ப இது ஒரு 1 2 3 போனாவே அது அரித்மெட்டிக் சீரியஸ். இதுவும் பாருங்க 1 2 3 போகுது, அரித்மெட்டிக் சீரியஸ். இதுல என்னது? 1 2 3 தான் போகுது. 1 2 3 போனாவே அது அரித்மெட்டிக் சீரியஸ். 1 2 3ல பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது என்னது? n வேல்யூ என்னது? சேமா தான் இருக்கும். n-ஓ x - 1 தான், l-ஓ x - 1. ஓகேவா? இப்ப இந்த ஒரு சீரிஸ் அரித்மெட்டிக் சீரிஸ். அப்ப இதுல a வேல்யூ என்ன? 1. d வேல்யூ என்ன? 1. n வேல்யூ என்ன? x - 1. n வேல்யூ என்னவோ அதே தான் l வேல்யூ. ஓகேவா? இதுல என்ன a வேல்யூ பாருங்க. இந்த சீரிஸ்ல a வேல்யூ 1, d வேல்யூ 1, n வேல்யூ எவ்வளோ? 49, l வேல்யூ எவ்வளோ? 49. அதே மாதிரி இதுல சொல்லுங்க. a = 1, d = 1, n = x, l = x. இப்ப நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சனால நம்ம sn-ஓட ஃபார்முலா இதை எடுத்துக்கிறோம். sn = n/2 × a + l. a + l. இந்த ஃபார்முலா தான் இந்த மூணு சீரிக்குமே சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப இதுல பாருங்க நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்ப இது என்ன இருக்கு? ஃபார்முலா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் n/2. n என்ன? இங்க x - 1/2. a வேல்யூ இங்க என்ன? 1. l எவ்வளோ? x - 1 ஈக்குவல் டு இந்த சீரிஸ்ல என்ன பாருங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். n/2. n எவ்வளோ? இங்க 49. அப்போ 49/2 a + l. அப்ப என்ன? a வேல்யூ 1, l வேல்யூ என்ன? 49. அப்போ 1 + 49. இங்க என்ன இருக்கு? மைனஸ். இங்க சப்ஸ்டிட் போடுறோம் இந்த சீரிஸ்ல. அப்ப n/2. n என்ன? இங்க x. அப்ப x/2 a + l. அப்ப a வேல்யூ என்ன? 1, l வேல்யூ என்ன? x. 1 + x. ஜஸ்ட் நான் வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்க +1 -1 கேன்சல் ஆயிருமா? ஓகேவா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? x - 1/2. இங்க என்ன இருக்கு? உள்ள பிராக்கெட்ல x இருக்கு. இங்க என்ன இருக்கு? 49/2. 49 + 1 நம்மளுக்கு என்ன? இங்க 50.
மைனஸ் இங்கே என்ன இருக்கு எக்ஸ் பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டுலையுமே 2 இருக்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 காமனாக எழுதிக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்கு 49 இன்ட்டு 50 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ சிம்பிளிகேஷன் பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்கு பை 2, இங்கே என்ன இருக்கு எக்ஸ் மல்டிபிள் பண்ணுறேன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுலையுமே டினாமினேட்டர் டினாமினேட்டர்ல 2 இருக்கனால அது நம்மளுக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருந்தாக்கா டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். இங்கே என்ன இருக்க ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 50 நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணா 2450 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சிம்பிளிகேஷன் பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு ரெண்டு பக்கம் ஈக்குவல் சைன் இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம் இந்த கான்ஸ்டன்ட் பட்டு வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்ம் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் நான் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும் பிளஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450. ஓகேவா? இப்போ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சலா, எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450. இந்த 2 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும் என்ன ஆகும் டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450 பை 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது நம்மளுக்கு டிவைட் பண்ணால் 1225 வரும். இப்போ இந்த பவரை நம்மளுக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும் ஆகும் ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225. அப்போ இது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியணும். ஸ்கொயர் ரூட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 1225 எப்படி ஸ்கொயர் ரூட்னா லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் மெத்தடில் லாஸ்ட் 2 டிஜிட்லேருந்து பேர் பண்ணிட்டு வரணும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்லேருந்து பேர் பண்ணா இங்கே என்ன இருக்கு 25 12. இந்த 12ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிங்க. நியரஸ்ட் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன 3 3s are 1 1 போட்டா எனக்கு 2 2 போட்டா 4, 3 3 போட்டா 9, 4 4 போட முடியாது. 4 4 நம்மளுக்கு போட்டா என்ன ஆகும் 16. அதனால நம்ம என்ன பாசிபிள் 3 3 தான் போட முடியும். அப்ப 3 3s are 9. இப்போ சப்ராக்ஷன் பண்ணிக்கணும் 3. இதை டவுன் பண்ணும்போது இந்த 2 டிஜிட்மே டவுன் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட்டோட ரூல்ஸ் இந்த கோஷன்ட் 2ஆல மல்டிபிள் பண்ணி எழுதணும். இந்த கோஷன்ட் 2ஆல மல்டிபிள் பண்ண என்ன 3 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன 6. அந்த 6 தான் இங்கே போடணும். ஓகேவா? கோஷன்ட் வேல்யூவை 2ஆல மல்டிபிள் பண்ணி தான் இங்கே போடணும். இப்போ நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு 6 இன்ட்டு 1 போடலாம், 6 இன்ட்டு 2 நம்ம இந்த 6 பக்கத்தில் நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது மாதிரி போட்டுக்கலாம். 63 அந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பரால நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, இப்படி மல்டிபிள் பண்ணிட்டு வரணும். அப்போ எது பாசிபிளாக நம்மளுக்கு போட முடியும்னு பார்த்தா லாஸ்ட் பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது 5 இருக்குது. அதனால இங்கே 5 போட முடியும். அதனால இங்கே 5. அதனால என்ன ஆகும் 65 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணா போட்டு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 325. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 வேல்யூ ஸ்கொயர் ரூட் என்னன்னா நம்மளுக்கு 35. இது நம்மளுக்கு தெரியலனா, நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியலனா நம்மளுக்கு பிரைம் ஃபேக்டர் மெத்தட்ல ஈஸியா போடலாம். ஓகேவா? பிரைம் ஃபேக்டர் மெத்தட்ல எப்படி போடுறதுனா 1000 1225 இருக்கா, நம்மளுக்கு 5 டேபிள் டிவைட் பண்ண முடியுமா? 5 டேபிள் பண்ணா 2 5s are 20, பேலன்ஸ் 2 இருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ வரும் 4 5. அகெயின் நான் என்ன பண்றேன் 2 5s are 2, பேலன்ஸ் 4 2 5. ஓகே, இப்போ அகெயின் 5 டேபிளில் போடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 4, நம்மளுக்கு என்ன வரும் இங்கே பேலன்ஸ் 4 இருக்கு 45 என்ன வரும் 9. இப்போ 7 டேபிளில் போட்டால் 7 7. அப்போ இது நம்மளுக்கு எப்படி எழுதலாம்னா 1225 நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 7 எழுதலாம். உள்ளுக்குள்ள ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு பேர் டபுள் பேர் இருந்தால் வெளியே வரும்போது ஒரு சிங்கிள் பேர் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு டபுள் பேர் இருக்கு, வெளியே வந்தேன்னா 7. அப்போ 5 7s are 35. இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியஸ்ட் வேவும் உங்களுக்கு இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். செந்தில் ஹவுஸ் நம்பர் தான் நம்ம என்ன அர்த்தம் எக்ஸ். அப்போ செந்தில் ஹவுஸ் நம்பர் இஸ் 45. The Sendil's
house number is 45. Sorry, for 35 இதான் சம் ஆன்சர். இது இந்த கான்செப்ட் இதுதான் மெயினாக நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இந்த கிவனு கரெக்டாக எழுதிட்டு இந்த சீரீஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது தான் இந்த சம்ல மெயின். அதுக்கப்புறம் சிம்பிளிகேஷன் ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ.